சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். அற்புத ஸ்தலங்கள் நிகழ்ச்சியில் போன வாரம் ஒரு அற்புதமான ஸ்தலத்தை பற்றி நம்ம ஆரம்பித்தோம். சென்னை திருவான்மியூரில் இருக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகளுடைய சமாதி. இந்த ஆலயத்தை பற்றி, இந்த பாம்பன் சுவாமிகளை பற்றி, குமர குருதாச சுவாமிகள் இவரை பற்றி எத்தனையோ விஷயங்கள் பேசலாம். உண்மையாகவே தினம் அவருடைய ஒரு ஃபோட்டோ பார்த்து நீங்கள் மனதார நீங்கள் வேண்டிக்கோங்களேன். உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக அது போயிடுங்க. அது வியாதியாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு மன கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஒரு பண கஷ்டமாக இருந்தாலும் சரி, அந்த ஆலயத்துக்கு போய் நீங்கள் வழிபட்டுட்டு வாங்களேன். வாழ்க்கையில் ஒரு மனிதன் ஒரு முறையாவது போக வேண்டிய ஒரு ஸ்தலம் அப்படின்னு தான் நான் நிச்சயமாக சொல்லுவேன். போன எபிசோடில் ஒரு பக்தர் கமெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க, போனாலே ரொம்ப கச்ச 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 கச்சன்னு சவுண்ட் இருக்குங்க, நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க, நிம்மதியாக தியானம் பண்ண முடியல. ஒரே ஒரு விஷயங்க, ஒரு கோவில் அப்படின்னா யாரையும் பேசாதீங்கன்னு மட்டும்தான் நம்மளால சொல்ல முடியும். அதற்கு மீறி அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா தியானம்ன்றது என்ன? நம்ம கடவுளை நினைத்து மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த பாம்பன் சுவாமிகள் கிட்டேயே நம்ம மனசை ஐக்கியப்படுத்துறது தான் தியானம் அப்படின்னு சொல்றது. பக்தர்கள் பேசிட்டு போகட்டும், நம்ம மனசு அவரு கூட கனெக்ட் ஆகட்டும். அவர் சொன்னது ரொம்ப சரியான ஒரு விஷயம். இது அந்த கோவில்ல மட்டும் கிடையாதுங்க, எல்லா ஆலயங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா நம்ம என்ன பண்ணணும், அந்த கடவுள் கூட இருக்கிற அந்த கனெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் கூட அந்த கனெக்ஷன் மனதார நம்ம அவர்கிட்ட ஐக்கியமாயி நம்மளுடைய பிரார்த்தனை என்னவோ நம்ம அவரை நோக்கி தியானம் பண்ணணும். இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். போன எபிசோட் முடியும் பொழுதே நான் சொல்லியிருந்தேன், பாம்பன் சுவாமிகள் ஒரு அற்புதமான ஒரு கவசம் இயற்றினார். அந்த கவசத்துல 30 பேராகிராஃப்ஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது 30 பாடல்கள் இருக்கும், பேராகிராஃபா. அதற்கு பேரு ஷண்முக கவசம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே கவச்சம் அப்படின்னா என்ன? ப்ரொடெக்ஷன். முகக்கவச்சம் அப்படின்னு சொன்னாங்க, ஃபேஸ் ப்ரொடெக்ட் பண்றது. அதே மாதிரி நம்ம தலையை ப்ரொடெக்ட் பண்றது என்ன? ஹெல்மெட். அந்த மாதிரி நம்மள முழுக்க ப்ரொடெக்ட் பண்ற ஒரு கவச்சம் அப்படின்னா ஷண்முக கவசம். இந்த ஷண்முக கவசம் பாம்பன் சுவாமிகள் எழுதி இன்னைக்கும் அந்த ஷண்முக கவசத்துக்கு ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இது சொல்லும் பொழுதே நம்மளுக்கு மெய்சில் இருக்கும், கேட்குற உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும். இதற்கு ப்ரூஃபும் இருக்கு. நான் உங்களுக்கு என்னன்னு சொல்றேன். முதல்ல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த ஷண்முக கவசம் தினம் 3 முறை நீங்க பாராயணம் பண்ணணும். தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த 30 பாடல்களையும் 3 முறை, அதாவது முதல் பெறா 3 வாட்டி, ரெண்டாவது பெறா 3 வாட்டி அப்படி படிக்க கூடாது. அந்த 30 பாடலையும் ஒரு முறை படிச்சிடணும். மறுபடியும் அந்த 30 பாடல்களை ரெண்டாவது வாட்டி, மறுபடியும் அந்த 30 பாடங்களை 3வது வாட்டி. இந்த மாதிரி 3 முறைகள் நீங்க அதை தொடர்ந்து படிக்கணும். அதாவது நீங்க ஒரு கேப் விட்டு படிக்கலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா படிக்கலாம். காலையில் ஒரு வாட்டி, சாயங்காலம் ஒரு வாட்டி, நைட் ஒரு வாட்டி கண்டிப்பாக நீங்க படிக்கலாம். அப்படி படித்தால் உங்களுக்கு என்ன வியாதியாக இருந்தாலும் சரிங்க, எந்த நோயால கஷ்டப்பட்டாலும் சரி, அது ஒரு டியூபர்குலோசிஸ்லேருந்து, ஒரு ஆஸ்துமாலேருந்து, ஒரு ஃப்ராக்சர்லேருந்து, ஒரு ஏர்லைன் கிராக்லேருந்து, உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருந்தாலும், எலும்பெல்லாம் உடஞ்சு போயிடுச்சுங்க, ஸ்பைனல் கார்ட்ல சர்ஜரி, காலில் ஃப்ராக்சர், கையில் ஃப்ராக்சர், முதுகெலும்பு ஃப்ராக்சர், இந்த மாதிரி எந்த இடத்துல ஃப்ராக்சரோ, எந்த உங்களுக்கு மசில் பெயின், ஜாயிண்ட் பெயின், வலிகள் இருந்தாலும் சரி, எந்த நோயாக இருந்தாலும் சரி, ஷண்முக கவசம் படித்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வியாதியிலேருந்து ஒரு விமோச்சனம் கிடைக்கும். அப்படின்றதற்கு பாம்பன் சுவாமிகளே ஒரு எடுத்துக்காட்டு. கேட்கவே பிரமிப்பா இருக்குல்ல? இயற்றியதே பாம்பன் சுவாமிகள், அதற்கு அவரே ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம். காரணம் என்ன அப்படின்னா, பாம்பன் சுவாமிகள் ஒரு வாட்டி இந்த தம்புச்செட்டி ஸ்ட்ரீட், அவர் வாழ்ந்த இடத்துல நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது, அவர் காலில் செருப்பெல்லாம் போடவே மாட்டார். நான் உங்களுக்கு அது முன்னாடி எபிசோட்லயே சொல்லியிருந்தேன். அவர் உப்பு சாப்பிட மாட்டார், எந்த ஒரு ஸ்பைசஸ்க்கும் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டார். டேஸ்டியான ஃபுட், ரொம்ப அமிர்தமா இருக்கிறது தான் சாப்பிடணும், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதனால தான் அவர் மகான் அப்படின்னு சொல்றோம். அவர் செருப்பு போடாம அந்த தம்புச்செட்டி ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு குதிரை வண்டி நேரா அவரை இடிச்சு அவர் கீழே விழுந்துட்டார். அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, அவருக்கு காலில் ஃப்ராக்சர், அதாவது எலும்புகள் உடைஞ்சு போயிடுது.
எலும்பு உடைஞ்சு போன உடனே நேச்சுரலி நம்மளுக்கு என்ன பாடி உடனே நம்ம உடம்பு என்ன சொல்லும், அந்த வலியை காமிக்கும். அது உடனே அது தெரியும். அதான் அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லும். உடனே அந்த வலியால பாம்பன் சுவாமிகள் கஷ்டப்படுறார். நேரா அவரை போய் சென்னையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. அவரை அட்மிட் பண்றாங்க. அப்போ முதல்ல டாக்டர் பண்றது என்ன அப்படின்னா எக்ஸ்ரே எடுப்பாங்க. அப்போ டாக்டர்ஸ் எக்ஸ்ரே எடுக்கிறாங்க. அந்த எக்ஸ்ரேல பார்த்தீங்கன்னா அந்த 2 போனும் உடைஞ்சிருக்கிறத எக்ஸ்ரேல பார்க்க முடியறது. அப்போ டாக்டர் என்ன சொல்றாங்க, 2 விஷயம். வயசு ஒரு பெரிய காரணம். அவர் உப்பு இதெல்லாம் சாப்பிடாததுனால இந்த 2 போன்ஸும் இனிமே சேருமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. அது சேராது. ஏன்னா அவர் அவ்வளவு வயதானவர், அவர் உப்பு எல்லாம் சாப்பிட மாட்டார். அந்த அளவுக்கு அவருக்கு போன்ல ஸ்ட்ரென்த் இல்லை. அதனால அந்த போன்ஸ் எல்லாம் எலும்புகள் சேராது அப்படின்றத டாக்டர்ஸே சொல்றாங்க. இப்போ நேச்சுரலி என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு அந்த வலி இருக்கும் பொழுது அந்த வலியில அவங்க கஷ்டப்படுவாங்க. பாம்பன் சுவாமிகளோ சதா சர்வ காலமும் முருகப்பெருமான மட்டுமே தியானம் பண்ணுவார். அப்ப என்ன பண்றார், டாக்டர்ஸ் இன்னைக்கு சொல்லி நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி அவர் என்ன பண்றார், பாம்பன் சுவாமிகள் அவர் கூட அவருடைய சீடர்கள் சிஷ்யர்கள் ஃபுல்லா உட்கார்ந்துருக்காங்க. அவங்க அத்தனை பேருக்கிட்டையும் சொல்லி அத்தனை சிஷ்யர்களும் சேர்ந்து இந்த சண்முக கவசம் அப்படின்றத நான் இப்ப சொன்னேன் இல்லையா, அந்த சண்முக கவசத்தை அப்படியே பாராயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சொல்ல 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 முருகன் என்ன பண்ணாரா, அந்த சண்முக கவசம் படிக்கிற இடத்துல முருகன் வந்து நம்மளுடைய வியாதியை குணப்படுத்துவார் அப்படின்றதற்கு பாம்பன் சுவாமிகள் ஒரு உதாரணம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. சீடர்கள் எல்லாருமே சிஷ்யர்கள் அத்தனை பேரும் அந்த சண்முக கவசத்தை படிக்கிறாங்க. படிக்க படிக்க முருகப்பெருமான் ஒரு தங்க மயில் அப்படியே நேரா வந்தாராம். அதுதான் மயூர வாகனம் அப்படின்னு சொல்றோம். அந்த மயூர வாகனன் அப்படின்னு முருகனுக்கே ஒரு பேர் இருக்கு. அந்த முருகப்பெருமான் தங்க மயில்ல உட்கார்ந்து தங்க மயிலில் அமர்ந்து நேரா அந்த ஹாஸ்பிட்டல் பாம்பன் சுவாமிகள் இருக்கிற அந்த வார்ட்ல வந்து அவருக்கு அந்த எலும்பு 2 உடைஞ்சிருந்தது இல்லைங்க, அந்த 2 உடைஞ்ச எலும்பையும் தன்னுடைய வேல் வச்சு முருகப்பெருமான் அப்படியே சேர்த்தாராம். இது வந்து சாத்தியமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். உண்மையாகவே தெய்வம் நினைத்தால் எது வேணாலும் சாத்தியம். இதோட போட்டோ உங்களுக்கு நான் இப்ப ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். நீங்க இந்த ஸ்கிரீன்ல பாக்குற போட்டோலேருந்தே உங்களுக்கு அப்படியே ஒரு பிரமிப்பாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு கூஸ்பம்ஸ் வரும். அந்த வேலால உடைந்த அந்த எலும்பை முருகப்பெருமான் சேர்த்த காரணம் அந்த சீடர்கள் படித்த சண்முக கவசம்னால. உங்களுக்கு ஏதாவது வியாதி இருந்தா கண்டிப்பாக இந்த சண்முக கவசம் படிங்க. முடிந்தால் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இந்த திருவான்மியூர்ல இருக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகளுடைய சமாதியில உட்கார்ந்து அந்த இடத்துல கோவில்ல உட்கார்ந்து மனதார வேண்டி அந்த இடத்துலயும் சண்முக கவசம் படித்தால் நல்லது. பொதுவாகவே சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, பௌர்ணமி அன்னைக்கு அந்த ஆலயத்துல தங்கி பாம்பன் சுவாமிகளை வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். உங்களால முடிஞ்சா நீங்க அந்த ஆலயத்துக்கு போய் தங்கி வழிபடலாம். முடியாவிட்டால் பௌர்ணமி அன்னைக்கு நீங்க பாம்பன் சுவாமிகள் சன்னிதானத்துக்கு நிச்சயமாக போகணும். இந்த மாதிரி பாம்பன் சுவாமிகள் மற்றொரு ஸ்லோகமும் எழுதியிருக்கார். நான் சொன்ன மாதிரி ஒரு சில பாடல்கள் இல்ல, 1000 கணக்கான பாடல்கள், 6666 பாடல்கள் எழுதியிருக்கார். 6666 பாடல்களை பத்தி நம்மளுக்கு பேசணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையே வேணும், அந்த அளவுக்கு எழுதியிருக்கார். ஆனா எப்படி சண்முக கவசம் வியாதியை குணப்படுத்துமோ, பாம்பன் சுவாமிகளோட இன்னொரு அற்புதமான ஸ்லோகத்துக்கு ஒரு பெரிய மகத்துவமே உண்டு, ஒரு பெரிய ஹிஸ்டரி. அந்த ஹிஸ்டரி வந்து நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியணும். அந்த ஸ்லோகம் என்ன, அந்த ஸ்லோகத்தை சொன்னால் என்ன பலன், அது கேட்டாலே பிரமிப்பாக இருக்கும். அந்த பாம்பன் சுவாமிகள் எழுதிய மற்றொரு ஸ்லோகத்தை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.